ஏசாயா 62 அதிகாரம் 1 முதல் 12 வசனம் வரை. சியோனின் நிமித்தம் எருசலேமின் நிமித்தமும் நான் மௌனமாயிராமலும் அதன் நீதி பிரகாசத்தையும் போலவும் அதன் இரட்சிப்பு எரிகிற தீவெட்டியைப் போலவும் ஒழிக்கப்படும் மட்டும் அமராமலும் இருப்பேன். For Zion's sake I will not unfold my peace, and for the Jerusalem's sake I will not rest until the rightnesses thereof are forth, as the brightnesses and the salvations thereof as a lamp that burneth. வசனம் 2. ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்கள் உன் மகிமையையும் காண்பார்கள். கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நன்மையால் நீ அழைக்கப்படுவாய். And the Gentiles shall see thy rightnesses, and all the kings thy glory. And thou shalt be called by a new name, and which the mouth of the Lord shall name. வசனம் 3. நீ கர்த்தருடைய கையிலே அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்திலே ராஜ முடியுமாய். Thou shalt also be and crown of the glory in the hands of the Lord, and the royal in the hands of the God. வசனம் 4. நீ இனி கைவிடப்பட்டவள் எண்ணப்படாமலும் உன் தேசம் இனி பாழான தேசம் எண்ணப்படாமலும் நீ இப்சிபா என்று உன் தேசம் பியூலா என்று சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார். உன் தேசம் வாழ்க்கைப்படும். Thou shalt no more be and turned forsaken, nature shall thee lane any more be the turned desolated be, but thou shalt be called an Ephsiba, and thy lands of Beulah, for this Lord and delight in thee, and thy land shall be married. வசனம் 5. வாலிபன் கன்னிகையை விவாகம் பண்ணுவது போல உன் மகள் உன்னை விவாகம் பண்ணுவார்கள். மணவாளன் மணவாட்டியைப் போல மகிழ்ச்சியாயிருப்பது போல உன் தேவன் உன்மேல் மகிழ்ச்சியாயிருப்பார். For as the young man married a virgin, so shall thy sons marry thee, and as the bridegroom rejoiced over this bride, so shall they God rejoice over thee. வசனம் 6. எருசலேமே உன் மதில்களின் மேலே பகல் முழுவதும் ரா முழுவதும் ஒரு காலமும் மௌனமாயிராதே. ஜாமக்காரரை கட்டளையிடுகிறேன், கர்த்தரையும் பிரஸ்தாப பண்ணுகிறவர்களும் நீங்களே. அமெரிக்கையாய் இருக்கலாகாது. I have set a watchman upon these walls, so Jerusalem which shall never hold there and peace day nor night. He that make an mention of the Lord and keep no silence. வசனம் 7. அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியின் அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். And give him no rest till he establish and till he make and Jerusalem a praise in the earth. வசனம் 8. இனி நான் உன் தனியாயத்தை உன் சத்துருக்களுக்கு ஆகாரமாக போடேன். உன் பிரயாசத்தினாலாகிய உன் திராட்சை ரசத்தை அந்நிய புத்திரர்கள் குடிப்பதுமில்லை என்று கர்த்தர் உமது வலது கரத்தின் மேல் உமது வல்லமையுள்ள புயத்தின் மேலும் ஆணையிட்டார். The Lord and He serve and be by these and right hands and by the arms of this strength. Surely I will no more than give this corn to be a meat for thine enemies, and the sons of the stranger shall not drink the wine for the which and thou hast an laborer. வசனம் 9. அதை சேர்த்தவர்களோ அதை புசித்து கர்த்தரையே துதிப்பார்கள். அதை குடிப்பவர்களோ என் பரிசுத்த ஸ்தலத்தின் பிரகாரங்களில் அதை குடிப்பார்கள். But they that have the gathered shall eat
and praise the Lord, and they that have the forget the true God shall alone keep the courts after my holiness. வசனம் 10. வாசல்களில் வழியாய் பிரவேசியுங்கள், ஜனத்திற்கு வழியை செவ்வைப்படுத்துங்கள், பாதையை உயர்த்துங்கள், அதில் உள்ள கற்களை பெருக்கி போடுங்கள், ஜனங்களுக்காக கொடியை ஏற்றுங்கள். Go through God the gates, proper here to way of people, cast up the highways, get out the stones, lift up the stand for the people. வசனம் 11. நீங்கள் சியோனின் குமாரத்தியை நோக்கி, இதோ உன் ரட்சிப்பின் வருகிறது, இதோ அவர் அருளும் பலன் அவருடனே, அவர் செய்யும் பிரதிபலன் அவர் முன்பாகவும் வருகிறது என்று சொல்லுங்கள் என்று கர்த்தரை பூமியின் கடையாந்தரத்திற்கும் கூறுகிறார். Behold the Lord and hate and proclaim it, and shew the hands the world, say he to the daughters of the Zion, behold the salvation cometh, behold is and reward is and with him, and is the work and before him. வசனம் 12. அவர்களே பரிசுத்த ஜனம் என்றும் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் என்றும் சொல்வார்கள், நீ தேடிக்கொள்ளப்பட்டதென்றும் கைவிடப்படாத நகரம் என்றும் பேர் பெறுவாய். And they shall call them the holy people, and they shall call them the holy people, the redeemed of the Lord, and those shalt and be called Sheol, a city not and forsaken. அதுக்கப்புறம் பியானோ கிளாஸ் கற்றுக் கொடுத்தாங்க. இப்படி கை வைக்கணும், இப்படி கை வச்சா பியானம் கரெக்டாக நம்ம எல்லாம் வரல கரெக்டாக லீட் பண்ணலாம். அதை ட்ரைன் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு ஜெராக்ஸ் காட்டினார். சிடி தான் ஸ்டார்டிங், CDEFG. இந்த வரல் CDE CDE இந்த வரலில் அப்படியே கொண்டு போய் திருப்பியும் FGH தெரில. அதான் கேட்டேன் அவர்கிட்ட, வீட்டுக்கு கொடுங்கன்னு. நீ 3 கிளாஸ் அட்டன் பண்ணி நான் உனக்கு வீட்டுக்கே கீபோர்டை கொடுத்து விட்றேன் அப்படின்னு சொன்னார். இன்னொருத்தர் ஒரு பையன் சொன்னார், அவர் கீபோர்டு எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு, வந்துட்டுருக்காரு. அவர் சொன்னார், நம்ம நல்லா வாசித்தோன்னா யார் நல்லா வாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு கீபோர்டு இல்லைனா ஒரு பியானோ பரிசாக கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் ஆல்ரெடி வாசித்து ட்ரை பண்ணியிருக்கேன், கிளாஸ் போயிருக்கேன், ஒரு 5-6 கிளாஸ். அதனால தான் எனக்கு கைக்கு ஃப்ரீயாக வந்தது. இன்னும் நான் ட்ரை பண்ணால் வரும். வீட்டுக்கு வந்ததுன்னா இங்கே இருக்க பசங்களுக்கு கூட சொல்லித்தரணும் ஆசை, ஆனால் அதை உடைச்சிடாமல் பார்த்துக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.